Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம்முடைய ஆசை, நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நம் நேசராகி இயேசு கிறிஸ்து மேல் வைப்பதே நமக்கு ஆசீர்வாதம். கடைசி நாட்களில் வாழ்கிறோம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 John 2:17 The world and everything in it that people desire is passing away, but those who do the will of God live forever. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆசை இருக்க வேண்டும். நம் தேவாதி தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற. அதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம். யார் யார் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம், நான் தேவனை உண்மையாய் பின்பற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஆகவே தான் பக்தர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். இரவும் பகலும் தங்களுடைய இருதயத்தை அவர் மேல் பதித்திருந்தார்கள். உலக வேலை செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, நம்முடைய இருதயமெல்லாம் தேவன் மேல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அன்பு சகோதரி இருந்தால் மரியாள் என்று, அவள் எப்பொழுதெல்லாம் இயேசுவை சந்திக்கிறாள் அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது அவளுடைய பிரதான நோக்கம், அவளுடைய பிரியம். ஆம், இயேசு அவளை குறித்து என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Luke 10:42 But just one is needed. Mary has chosen the right thing and it will not be taken away from her. பாருங்கள், மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தம் எது என்பதை அறிந்து கொண்டார். அதுதான் தேவையானது. இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் செய்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஆசையாய் வாஞ்சிப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் ஆசையாய் வாஞ்சிப்போம். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ளலாம். அதுதான் நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆசை உலகமோ மாமிசமோ பிசாசின் பிள்ளை போகாமல் தேவன் பக்கம் திரும்பட்டும். எத்தனை கவர்ச்சிகரமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்புவோம். தேவனுடைய சத்தத்தை கேட்போம். தேவனோடு பேசுவோம். தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர்தான் எங்கள் ஆசையாய் மாற வேண்டும். உம்முடைய சத்தத்தை கேட்பது, உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்கள் இருதயத்தின் வாஞ்சியாய் இருக்கட்டும் ரட்சகா. ஆகவே ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் உம்மை தேடி வரும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் போது உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.